உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு மனோ? அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா அப்பா அப்பா. பாரு, அப்பா எந்த நிலைமையில இருக்காருன்னு பாரு. அவர் இப்படி பண்ணி பாருன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு. இனிமே எனக்கு யார் இருக்கா? மனோ, நாங்க இருக்கோம் மனோ. நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க பாரு, இனிமேதான் நீ தைரியமா இருக்கணும். மனோ, புரிஞ்சுக்கோ. டாக்டர், பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம், அப்படியே கொடுத்துரு ப்ளீஸ். இட்ஸ் மை ரெக்வெஸ்ட். எப்படி சார் அப்படியே கொடுக்க முடியும்? அவர் சூசைட் பண்ணி இறந்திருக்காரு. அதனால கண்டிப்பா போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். டாக்டர், அதான் சொல்றேன், அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம். ஏற்கனவே இவ அப்பா இறந்த துக்கத்துல இருக்கா. அவருக்கு கடைசியா செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு அவரை நல்ல முறையில அடக்கம் பண்ணணும். ப்ளீஸ் சார், எனக்காக இதை பண்ணுங்க சார், ப்ளீஸ். ஓகே சார், எனக்கு புரியுது, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப். இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அப்பா, ஏப்பா இப்படி பண்ணீங்க? இனிமே நான் என்னப்பா பண்ணுவேன்? அப்பா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்ததுக்கு காரணமே என் பொண்ணு மனோகரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஒரு அப்பாவா இந்த விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். எழில் கூட வாழ முடியலன்னு மனோகரி தினமும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. ஒரு பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்க முடியாதப்போ நான் எதுக்கு இனிமே உயிரோட இருக்கணும்? அதனால தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். இப்ப கூட எழிலையும் கனகவல்லி அம்மாவையும் நம்பிதான் என் பொண்ணை விட்டுட்டு போறேன். அவங்க நல்லபடியா மனோகரிய பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் முடிவுக்கு காரணம் நான் மட்டும்தான், வேறு யாரும் காரணம் இல்லை. படிக்க மகேஸ்வரன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.